மேடம் மெயின்டெனன்ஸ் பில் கொடுக்கலான்னு வந்தேன். ஆ குமார் சார் இல்லைங்களா? அவர் வேலைக்கு போயிருக்காரு, வரல. சரி மேடம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பு தம்பி குமார் இன்னைக்கு நம்ம எல்லாரை விட்டு பிரிய போகிறாரு. அதாவது இந்த வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறாரு. அவரும் எத்தனை வருஷம் தான் இந்த குப்பையை கட்டுக்கினே அழுவார் பாவம். அவராவது நல்லபடியாக தப்பிச்சுன்னு போட்டோமே. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். சூப்பர்வைசர் சொன்னார், பாவம் குமார் அவனாவது தப்பிச்சு போட்டுன்னு. தப்பிச்செல்லாம் போகலங்க, வேதனையோடு தான் போகிறேன். ஏன்னா அவ்வளோ நேசிச்சு இந்த வேலையை நான் செஞ்சேன். எல்லாரும் கஷ்டப்படுறது அவங்க குடும்பத்துக்காக தான். என் பொண்டாட்டி நான் வேறு வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவள் சந்தோஷத்துக்காக இந்த வேலையை நான் விடுறேன். எனக்காக நீங்கள்லாம் இங்கே கூடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன பேசுகிறது தெரில. சாரி சார், அவ்வளோதான். உங்கடி உங்கடி பூங்கொடி பார்த்தீங்களாண்ணா? மத்தியானம் கூட பார்த்தேனே. ஏற்றி விட்டு பையனோட உன் பொண்டாட்டி லக்கேஜ்லாம் ஏற்றிக்கிட்டு காரில் போச்சே, உனக்கு தெரியாதா? லக்கேஜோடையா? நல்லா பார்த்தீங்களாண்ணா? என் சம்சாரம் தானே. என்னப்பா இப்படி சொல்கிற? உன் சம்சாரம் எனக்கு தெரியாதா? உன் சம்சாரத்துக்கு போன போடு. பூங்கொடி ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குண்ணா. நாட் ரீச்சபிளா? இந்த பையன் வேற வீட்டை காலி பண்ணுறான்னு ஹவுஸ் ஓனர் சொன்னார். எதுக்கு அந்த பையனுக்கு போன போடு? அதுவும் நாட் ரீச்சபிள்ண்ணா. தம்பி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. அவனும் உன் பொண்டாட்டியும் பழகின விதமே தப்பாக பட்டுச்சுப்பா. நீ வீட்டில் இல்லாத போது அவன் உன் வீட்டுக்கு வர்றதும், உன் பொண்டாட்டி திருட்டுத்தனமாக அவனோட காரில் போகிறதும், அதை நான் பார்க்கும்போதே மனசில் தப்பாக பட்டுச்சு. எங்கே உண்மை தெரியாமல் சொல்லி ஒரு குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது பாரு. அதனால தான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். என்னண்ணா சொல்கிறீங்க? பாப்பா, வீட்டுக்கு போய் பார்ப்போம். உனக்கு போய் துரோகம் பண்ணிட்டாளப்பா. அப்படிலாம் இருக்காதுண்ணா. என்னப்பா ரொம்ப அப்ராணியாக இருக்கேப்பா. முதல்ல போய் உன் பொண்டாட்டி பிள்ளை ட்ரெஸ்லாம் இருக்கான்னு பாரு. உள்ளே போய் பாரு. நாசமாக போச்சு. என்னைக்கு உன் பொண்டாட்டி அவங்க கூட பழக ஆரம்பித்தாலோ அன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தப்புன்ட்டு இப்படி நடுத்தரவில் விட்டுட்டு போயிட்டாலே. தம்பி, அவங்க தூரமாக போகிறதுக்குள்ள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சிடலாம்ப்பா. போலீஸ்லாம் வேணாண்ணா.
நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லாதண்ணா. உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணா.